பொங்கையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எங்குலம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனல் துர்க்கையளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. அந்த காலத்துல எண்ணற்ற முனிவர்கள் மகான்கள் வாழ்ந்த காலம். தேவல முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த முனிவர் தேவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு பொறுப்பில் இருந்தார். இந்த தேவல முனிவர் தான் இந்த நெசவாளர்களுடைய ஒரு குருவாக, இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு குருவாகவும் ஒரு தெய்வமாகவும் இருந்து வரக்கூடியவர். இந்த தேவல முனிவர் அப்படிங்கிற அவருடைய திருநாமத்தில் இருந்துதான் இந்த நெசவு செய்யக்கூடியவர்கள் சமூகத்தை தேவாங்கர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் உருவாயிற்றாம். அப்படிப்பட்ட இந்த தேவல முனிவருக்கு இந்த நெசவாளர்கள் அத்தனை பேரும் குருவாகவும் தெய்வமாகவும் மதிக்கக்கூடிய இந்த முனிவருக்கு இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமான திருச்சன்னதி உண்டு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியின் திருநாமம் ராமலிங்கேஸ்வரர்னு சொன்னேன் இல்லையா? ஒரு கோவிலில் ஒரு சிவனை எங்கே பார்க்க முடியும்? சிவனுக்கு உண்டான கருவறைகள் தனியாக அவர் மட்டும் இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் வேறு எங்கும் காண முடியாது. அத்தகைய ஒரு தரிசனத்தை தருகின்றார் இந்த ராமலிங்கேஸ்வரர். எப்படின்னா, ராமலிங்கேஸ்வரர் கருவறையில் இருப்பார், அவருக்கு பக்கத்திலேயே விநாயகர் திருமேனி, அப்பாவும் பையனும் பக்கத்திலேயே அமர்ந்திருப்பார்கள். இன்னொரு அற்புதம், ஒரு பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும், நந்திக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த ஆலயத்தில் சிவனுக்கும் அபிஷேகம் நடக்கும், பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கும் அபிஷேகம் நடக்கும். அற்புதமான இந்த சிவனுக்கும் இந்த ராமலிங்கேஸ்வரருக்கும் அருகே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கும் நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தரிசிக்கலாம்.